श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच मयि चानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेवित्वम् அரதிர்ஜனசம்சதி. பகவான் ஞானத்தை பற்றி சொல்லிட்டு வரார். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்மவினிகிரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச இதெல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது மயிச்ச அனன்ய யோகேன பக்தி, ஈஸ்வர பக்தி, ஈஸ்வரனை பற்றி ஞானம் அடையறதுக்காக தான் இந்த பிரயத்தனமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஈஸ்வர ஞானம் அடையறதுக்கு முன்னாடி ஈஸ்வர பக்தி எப்படி பண்றது? அதனால ஞானம் வர்றதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு சர்வம் பிரம்ம சர்வாத்மாவா இருக்கிறது ஈஸ்வரன் தான் அப்படின்னு ஒரு ஆபாத்தமாக நமக்கு தெரியறது. கேட்டிருக்கோம் ஈஸ்வரனை பத்தி. லாஜிக்கலி வேற விதமா இருக்க முடியாது ஈஸ்வரன் அப்படிங்கிறதும் புரியறதுனால அந்த ஈஸ்வரனை ரெக்கக்னைஸ் பண்றது இப்படிதான் இருக்கார் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது, பெரியவாள்லாம் சொல்றதுனாலையும் ஈஸ்வரன் சர்வாந்தர்யாமி, சர்வவியாபி, சர்வாத்மாவாக இருக்கிறவர் அப்படின்னு ஒரு பாவனையோட பண்றது தான் இங்க சொல்லப்படுறது. ஏன்னா ஞானிக்கு முன்னாடி இது ஞானம் ஏற்படுறதுக்கு இருக்கிற யோக்கியதாம்சத்தை சொல்றதுன்றதுனால. அப்போ அந்த ஈஸ்வரன்னாலதான் எல்லா காரியமும் நடக்கிறது. இங்க நமக்கு இருக்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டதுதான். இந்த தேகமே எனக்கு கொடுக்கப்பட்டது, இந்த புத்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னுடைய சந்தர்ப்பங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னுடைய அப்பா அம்மா எனக்கு கொடுக்கப்பட்டவை, என்னுடைய சந்தானங்கள் எல்லாமே என்னன்னா ஈஸ்வரானுகிரகத்தினால அதுவாக கொடுக்கப்பட்டதா தானே இருக்கு. நான் சம்பாதிக்கேன்னு சொல்றேனே ஒழிய நான் எதை வச்சு சம்பாதிக்கிறேனோ அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய புத்தினால ஒண்ணுத்தை நான் சாதிச்சுட்டேன்னா அந்த புத்தி எனக்கு கொடுக்கப்பட்டது தானே. ஈஸ்வரன் நேரடியா கொடுத்தாலும் இல்லை என்னுடைய அப்பா அம்மா வழியாகவோ இல்லை என்னுடைய சந்தர்ப்பங்கள் வழியாகவோ எனக்கு இந்த புத்தியினுடைய பிரகாசம் கொடுக்கப்பட்டது. அப்போ எல்லாமே இங்க ஈஸ்வரனுடைய ஒரு அனுகிரகமா தான் கிடைக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நான் அதை நிர்ணயம் பண்ண முடியும், அதை மேனேஜ் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறது இருக்கே, அதுவே ஒரு பிரச்சனை. ஏன்னா அதுவுமே ஈஸ்வரனால தான் பண்ண முடியுமே ஒழிய
கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனன்னு சொல்றாரோ இல்லையோ. அப்போ பிறக்கும் பொழுதே நம்ம எல்லாருமே லூசர் தான். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிய போறதே இல்லை. அப்படின்னா என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம இதை ரெக்கக்னைஸ் பண்ணி பகவானால தான் எல்லாம் நடக்கிறதுங்கிற ஒரு பாவனையை வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஆகணும். புருஷார்த்தம்ன்ற ஃப்ரீவில் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதனால என்னால என்ன பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்ண முடியும். அதுக்கு மேல வரக்கூடிய பலன்கள் வந்து ஈஸ்வரானுகிரகத்தினால தான் ஏற்படுறதுங்கிறத புரிஞ்சுக்கும் பொழுது அப்போ ஒருத்தனுக்கு சாந்தி ஏற்படுறது. அதுதானே சமத்துவ புத்தி. அதனால ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் கொடுக்கறான் அப்படிங்கிற ஞானத்தோட அந்த ஈஸ்வரனுடைய சரணம் அடையிறது தான் ஈஸ்வர பக்தி. அந்த பக்தி சர்வதா இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அனன்ய யோகேன அபிருதக் சமாதினா ந அன்யஹா பகவதः வாசுதேவாத் பரஹ அஸ்தி அத்தஹ சயேவ நோ கதிஹி இத்யேவம் நிச்சிதாவ்யபிசாரிணி. இங்க பாஷ்யக்காரர் பகவான் வாசுதேவனுக்கு பரமாக, ஈஸ்வரனுக்கு பரமாக, சர்வவியாபியாக இருக்கிற பரமேஸ்வரனுக்கு பரமாக வேற ஒண்ணும் இல்லை. என்ன இருக்கு? நிர்குண வஸ்து ஒண்ணுதான் இருக்கு. சகுண பிரம்மன் தான் வாசுதேவன். ஸ்ரீகிருஷ்ணர்ன்றவர் வந்து பரபிரம்மன் தான், ஆனா சகுணமாக இருக்கிற பிரம்ம வஸ்து. அதனால்தான் இங்க ஆச்சாரியால் வந்து நாராயண பரோ வியக்தாத் அண்டமவியக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்துமே லோகாக சப்தத்வீபாஜ மேதினின்னு இந்த பகவத்கீதை பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் பொழுது மங்களாச்சரணம் ஸ்லோகம் வந்து நாராயணஹா பரஹா அவ்யக்தாத் பரஹா அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்ய அந்தஹா துய்மே லோகாக சப்தத்வீபாஜ மேதினின்னு. அந்த அண்டம் வந்து அவ்யக்தத்திலேருந்து வருது. அவ்யக்தத்திலேருந்து வரக்கூடிய அண்டத்திலேருந்து இந்த சப்தத்வீபா அந்த வசுதா இருக்கு. அதனால இந்த சிருஷ்டி முழுக்க எங்கேருந்து வருதுன்னா அவ்யக்தத்துக்கு பரமா இருக்கிற நாராயண ஸ்வரூபம் அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை நமஸ்காரம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறார். அந்த ஈஸ்வரனுக்கு பரமான ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு சகாயேவ நோகதிஹி இத்யேவம் நிச்சிதா அவ்யபிசாரிணி புத்திஹி அனன்ய யோகா. அந்த மாதிரி புத்தியோட இருக்கிறது அனன்ய யோகம். யோகம்னா சேர்ந்துடுறதுன்னு அர்த்தம். எங்க போய் சேர்ற? ஈஸ்வரன்கிட்ட போய் சேர்ந்துடுற ஞானத்தினால. தேன பஜனம் பக்தி வியபிச்சரண ந வியபிச்சரணசீலா அவ்யபிச்சரணி. அந்த அந்த புத்தியிலிருந்து மாறாமல் அதே இதுவோட இருக்கிறது அவ்யபிச்சாரிணி பக்தி. அதுதான் சமச்சித்தத்துவம் ஏற்படுறதுக்கு அந்த பக்தி இருக்கணும். எல்லா க்ஷணமும் ஈஸ்வரன் ஒத்தந்தான் எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு பஜனம். அந்த ஈஸ்வரன் தான் எல்லாம், ஈஸ்வரன் அடையிறது தான், அதுதான் என்னுடைய கதி அப்படிங்கிற பாவத்தோட இருக்கிறது. அது பார்த்தோம் அதெல்லாம். அப்புறம் விவிக்த தேவசே பக்தி அவ்யபிச்சாரிணி விவிக்த தேச சேவித்வம் அரதிர் ஜனசம்சதி விவிக்த தேச சேவித்வம் பார்த்தோம். அரதிஹி ஜனசம்சதியில நிறுத்தினோம்னு நினைக்கிறேன். அரதிஹி அரமணம் எதுல? ஜனசம்சதி ஜனானாம் பிராகிருதானாம் சம்ஸ்கார சூன்யானாம் அவிநீதானாம் கலஹோன்முகித சித்தானாம். பாட்டபேதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது சில இடத்துல இருக்கு, சில இடத்துல இருந்திருக்காது. பிராக்கெட்ல போட்டிருக்கா. சம்சத் சமவாயா ஜனசம்சதே ந சம்ஸ்காரவதாம் விநீதானாம் சம்சத் தஸ்யாஹ ஞானோபகாரகத்வாத் அத்தஹ பிராகிருத ஜனசம்சதி அரதிஹி ஞானார்த்தத்வா ஞானம். விவிக்த தேச சேவித்வம், அப்புறம் அரதிஹி ஜனசம்சதி. விவிக்த தேசம்னா நம்ம பார்த்தோம் சுத்தமான மலைகள் காடுகள். இல்லை இன்னைக்கு இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்க இருக்க முடியுமோ ஏகாந்தமா இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொன்னார். அடுத்தது அரதிஹி ஜனசம்சதி, ஜனங்கள் இருக்கிற இடத்தை எப்பவுமே தேடின்னு இருக்கிறது. அப்படிங்கிறது காரணம் என்னன்னா நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர்னால தான் அது நடக்கிறது. ஏன்னா தனியா என்னால இருக்க முடியாது. என்னோட நான் இருக்கணும்னா என் புத்தியை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு.
என் புத்தியே என்னால வந்து எதிர்கொள்ள முடியல. ஏன்னா ஏகப்பட்ட கில்ட், ஏகப்பட்ட ஹர்ட், ஏகப்பட்ட விஷயங்கள், பல பல பேர பத்திய விஷயங்கள். அவ என்ன இத சொன்னா, இவ இத சொன்னா, நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணல, இப்படி பண்ணணும். இந்த என்னுடைய ஆங்ஸைட்டி, என்னுடைய கில்ட், ஹர்ட், என்னோட நான் அக்செப்டபிலிட்டி ஆஃப் த செல்ஃப் என்ன பண்றதுன்னா, என்னால என் கூட இருக்க முடியல. குறைஞ்சபட்சம் ஒரு டிவி இருக்கணும், இல்ல செல்போன் இருக்கணும், நியூஸ் பேப்பர் இருக்கணும், மேகசின் இருக்கணும். ஏதோ ஒண்ணு இருக்கணும். இல்லனாலும் புத்தியால நானே அத யோசிச்சுட்டு உட்கார்ந்திருந்தேன்னா, என்னால அத தாங்கிக்க முடியலங்கிற நிலை இருக்கிறதுனால என்ன பண்றோம்னா, ஏதோ ஒரு விதமாக வெளியில ரீச் அவுட் பண்ணணுங்கிற பிரஷர் வந்துருது. இதனால என்னன்னா, மக்கள் கிட்டேருந்து ஓடுறதும் பிரச்சனை. அதுவுமே ஒரு விதமான சில பேருக்கு வந்து மக்களுக்கு நடுவுல இருக்கவே பிடிக்காது. என்ன காரணம்னா, அதுவுமே வந்து செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் பிரச்சனை தான். ஏன்னா, எனக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் இல்ல. நான் வந்து அந்த கிரவுட கம்பேர் பண்ணும்பொழுது, சுத்தி இருக்கிறவாள கம்பேர் பண்ணும்போது, நான் இன்கேப்பபிள், அன்ஃபிட், இல்ல என்ன அவ இப்படி நினைச்சுப்பா, அப்படி நினைச்சுப்பா. இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ, பீப்பிள் கிட்டேருந்து தள்ளி ஓடுறதும் சில சமயம் ஒரு நெகட்டிவ் ரீசன்னால இருக்கும். தனியா இருக்க முடியாததும் நெகட்டிவ் ரீசன்னால இருக்கும். இது 2மே சைக்காலஜிக்கலி டிஸ்கம்ஃபர்டிங் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தான். இப்ப என்னன்னா, இவென்ச்சுவலி என்னத்த வந்து அச்சீவ் பண்ண சொல்றாருன்னா, மக்கள் இருக்கிறதுனாலயும் உனக்கு பிரச்சனை இல்ல. உன்னோடயே நீ இருக்கிறதுனாலயும் பிரச்சனை இல்லைங்கிற ஒரு தன்மைய நீ ஏற்படுத்திக்கணும்ங்கிறது தான் இங்க தாத்பரியம். அப்படின்னா என்னன்னா, நான் என்னோட இருக்கிறது கம்ஃபர்டபிள். பீப்பிள் வந்தாலும் எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. என்ன தேவையோ அந்த அளவுக்கு இருந்துட்டு போக போறோம் அவளோட. அப்படிங்கிற பொழுது, அந்த தன்மைய எப்படி கொண்டு வர்றது? அப்போ என்னன்னா, அந்த நம்பள பத்திய அந்த நம்மளுடைய என்ன மாதிரி சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் நமக்கு ஏற்படுறதுங்கிறத அக்னாலெட்ஜ் பண்ணி, அத கான்ஷியஸா அட்ரஸ் பண்ணும் பொழுது தான் அது போகிறது. அது மட்டும் இல்லாம எல்லாம் ஈஸ்வரன் தான் அப்படிங்கிற ஒரு தன்மைய நம்ம தெரிஞ்சுக்க, இது வந்து இந்த பிரச்சனைகள் நம்மள விட்டு போறது. அதனால தான் பாஷ்யகாரர் என்ன சொல்றாருன்னா, "நீ ஜனசந்ததிய விட்டு ஓடவும் வேண்டாம். கூட்டத்தோட போய் இருக்கணும்ன்ற அவசியமும் இல்ல. என்ன பண்ணுன்னா, சத்சங்கத்த தேடுன்னு" சொல்ட்டார். ஏன்னா இங்க வந்து அரதிர ஜனசம்சதி ஏற்கனவே வந்து ரதி இல்லாதவன் ஜனசம்சதிய தேடி போக போறதில்ல. சுயமா சந்தோஷமா இருக்கிறவன் அவன் பாட்டு இருந்துட்டு இருக்க போறான். இப்ப யாருக்கு வந்து இந்த அட்வைஸ் தேவைப்படுறதுன்னா, யாருக்கு ரதி இருக்கோ, ரமணம் இருக்கோ, கூட்டத்துல கூட போய் நம்ம இருக்கணும். யாராவது ஒருத்தர் இருந்தா தான் நமக்கு வந்து நிம்மதி அப்படிங்கிற ஒரு தன்மை யாருக்கு இருக்கோ, அவன பத்தி தான் இங்க சொல்லப்படுறது. அப்ப அவன்கிட்ட வந்து இதெல்லாம் நீ தேடாத அப்படின்னு சொன்னா, அவனால தான் தனியா உட்கார முடியலையே. அதுதானே பிரச்சனை. அப்ப அதுக்கு என்ன ஆச்சாரியால் இதுக்கு என்ன பதில் சொல்றார்ன்னா, சத்சங்கத்த தேடு. நீ வந்து பித்தர்களுடைய சங்கத்திய விட்டுட்டு, சம்ஸ்கார சூன்யமா இருக்கிறவர்களுடைய சங்கத்திய விட்டுட்டு, சம்ஸ்காரம் இருக்கக்கூடிய வினீதானாம் ஞானத்த தேடி போயின்னு இருக்கிற முமுட்சுக்களுடைய, ஜிக்ஞாசுகளுடைய சங்கத்த போய் தேடு. ஏன்னா, அந்த புத்தி தான் உனக்கு உன்ன பத்திய இந்த பிரச்சனைகள்ல இருந்து உன்ன வெளியில கொண்டு வரும். அத பத்தியே இந்த சாஸ்திர விசாரங்களும், இந்த தர்ம பத்திய விசாரங்களும் கேட்க, பௌராணிக விஷயங்கள் கேட்க என்ன ஆகுதுன்னா, கொஞ்சமா நமக்கு அந்த ஸ்ரத்த ஏற்படுறது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுறதுன்னா, கொஞ்சமா சமதம, உபரதி, திதிக்ஷாலாம் வர ஆரம்பிக்கிறது. அந்த கன்டியூசிவ் என்விரான்மென்ட் இருக்கும் பொழுது. ஏன்னா, இந்த பிராகிருதர்கள்ட்ட போய் அசம்ஸ்கிருதர்கள், அசத்து பீப்பிளோட இருந்தா என்ன ஆகும்னா, நம்ம கொஞ்சம் நெஞ்சம் இந்த ஆன்மீகத்துல புத்திய ஏற்படுத்தின்னு இருக்கோமே, அதுலயும் சந்தேகத்த கிளப்பிட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு சிரத்த இருக்க போறதில்ல. அவன் என்ன பண்ணுவான், இத பத்தி ரொம்ப கண்டபடி பேசி, நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் சிரத்தையும் நமக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா நம்ப ஏற்கனவே பரிபக்குவம் வந்த ஞானியா இருந்தா எப்பேர்ப்பட்ட ஒரு ஆளையும் எதிர்கொள்ள முடியும். நம்பளே வந்து இப்பதான் வந்து அரையும் குறையுமா கத்துன்னு இருக்கோன்ற பொழுது, இந்த மக்களோட போகும்போது என்ன ஆகுதுன்னா, திருப்பி அந்த சம்சாரத்துல உழல்றதுக்கு நன்னா திருடமா அஸ்திவாரம் போட்டு விட்டுருவா. என்ன, இதெல்லாம் என்ன வேதாந்தம், இதெல்லாம் சும்மா எல்லாமே வந்து
உதர நிமித்தம் பகுகிருத வேஷம்னு அவன் ஏதோ ஒரு குரூப் ஏற்படுத்திக்கிறதுக்காக, ஃபாலோயிங்ஸ் ஏற்படுத்திக்கிறதுக்காக எதையோ சொல்லிட்டு இருக்கா. என்ன யாருக்கும் ஒன்றும் உண்மை தெரிய போறது இல்ல. இதுல வந்து என்ன ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத் அப்படின்னு சாருவாக்கன் மாதிரி பேசிட்டு போறவன் எத்தனையோ பேர் இருக்கானே. அது சரிப்பா, இப்ப நீ சொல்றபடி போனா மட்டும் என்ன என்ன கிடைச்சிட போறதுங்கிற கேள்வி கேட்டா அதுக்கு அவன்கிட்ட பதில் இருக்காது. அதனால சத்சங்கதி இருக்கணும். சத்சங்கதி யாருக்கு இருக்கணும்னா, இந்த இந்த ஞானத்தை தேடின்னு இருக்கவன் இருக்கானே, அவன் வந்து சத்சங்கத்தியோட இருக்கணும். சத்சங்கத்துல இருக்கணும். ஏன்னா இந்த திருவண்ணாமலை, ரிஷிகேஷ், ஹரித்வார், காஷி இந்த மாதிரி போனோம்னா சாதுக்கள் ஒரு ஒரு குரூப்பா இருக்காளோ அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் பொழுது தானாவே நமக்கு வந்து அதை பத்தியே கேட்டு 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 அந்த புத்தி வந்து அங்க நமக்கு ஏற்படுறது. அப்படி இல்லாம சிட்டியில ரொம்ப விவகாரம் நடக்கிற இடத்துல இங்க இருந்தோம்னா, என்னடா அது சும்மா உட்காந்துருக்கோமே, நம்ம ஒன்றும் பிரயோஜனமா எதுவும் அப்படின்னு புத்தி எங்க விடுறது? ஏதாவது நம்மளும் சம்சாரம் பண்ணோம், விவகாரம் பண்ணோங்கிறதுல போய் உட்கார்ந்துடுறது. அதனால இங்க சத்சங்கதி தான் தேவை அப்படின்னு பாட்சிகாரர் சொல்ற. சம்ஸ்காரவதாம் வினீதானாம் சம்சத்து தஸ்யாக ஞான உபகாரகத்வாத். அதனால ஞானத்துக்கு உபகாரமாக இருக்கு அவ கூட இருக்கிறது. ஞான விஷயங்கள் கேட்க 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 இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கணும். இல்லையோ? சச்சிந்தனம், தத்கதனம், அந்யோன்ய பிரபோதனம்னு திருப்பி திருப்பி இந்த விஷயங்கள் கேட்க கேட்க இதுல ஒரு ருச்சி வர்றது. சத் விஷயத்துல ருச்சி வர வர அப்புறம் அதுலயே விசாரம் பண்றது, அதுல ஒரு கிரந்தங்கள் எடுத்து பார்க்கறது, பார்க்க பார்க்க ஆத்ம லயம் ஏற்படுறது இல்லையா? ஆத்மால இருக்கிற ருச்சி தானே திருப்பி திருப்பி வந்து நம்மள வந்து எதை வேணா பண்ண வைக்கிறது. இந்த கதை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். நாய் வந்து கீழே கிடக்கிற ஒரு எலும்பு துண்டை கடிச்சு கடிச்சு பார்த்தா அதுல ரத்தம் வருதான். அந்த ரத்தத்தை சுவைச்சு சுவைச்சு, ஆஹா இந்த எலும்பு துண்டுலேருந்து வர ரத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கேன்னு தான். எங்கேருந்து வருது அந்த ரத்தம்னா, அந்த எலும்புக்கு துண்டு அது வாயில குத்துறது. குத்தி குத்தி அது வாயிலேருந்தே வர்ற ரத்தத்தை அது சாப்பிட்டு அது ரசிக்கிறதுன்னு. அந்த மாதிரி விஷய சுகத்தை ரசிக்கிறோம், சந்தோஷப்படுறோம்னா சொரூபத்துல இருக்கிற சாந்தியை தான் நம்ம ரசிக்கிறோம், ருச்சிக்கிறோம். அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆலிலையில படுத்துக்கும் போது தன்னுடைய கால் கெட்டவரில் தானே வாயில வச்சுட்டு இருக்கார். என்னன்னா சுரூபானந்தத்துல லயிச்சிருக்காருன்னு அர்த்தம். இந்த பிரகிருதியில ஏற்படக்கூடிய ஜீவாத்மாக்கள்லாம் எந்த ஆனந்தத்தை சுவைக்கிறதுனா பிரம்மானந்தத்தை தான் தான் சுவைச்சுட்டு இருக்கு. லௌகிக விஷய ஆனந்தமாக நினைச்சுண்டு அததான் அங்க காண்பிக்கிறது. அவதாரமாகிய பகவான் எப்படி வந்து பிரம்மானந்தம், ஜீவனுடைய ஆனந்தம் பிரம்மானந்தம் ஒண்ணுன்றதை காமிக்கிறதுக்காக தான் அது அந்த இது. கிஞ்ச அத்தியாத்ம ஜான நித்தியத்துவம் தத்துவஜானார்த்த தர்சனம் ஏததே ஞானமிதி புரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. அத்தியாத்ம ஜான நித்தியத்துவம் தத்துவ ஞான அர்த்த தர்சனம் ஏதத் ஞானமிதி புரோக்தம் அஜ்ஞானம் எது அந்யதா அத்தஹ. தான் அன்வயம். சிம்பிள் அன்வயம் தான். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். இந்த ஞானத்தை பத்தி, ஞான பிரக்கிரியை பத்தி சொல்லாம ஞான காரணங்களை வந்து முடிக்க முடியாது இல்லையோ? இது வரைக்கும் என்ன சொன்னார்? அமானித்துவம், அதம்பித்துவம் இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன? விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த சாதன சதுஷ்டயத்தை தானே வெவ்வேறு விதமா சொல்லப்படுறது. இதெல்லாம் சேர்த்துதான் பாஷ்யக்காரர் சாதன சதுஷ்டய சம்பத்துன்னு சொல்றார். ஏன்னா அமானித்துவம், அதம்பித்துவம்ன்றதெல்லாம் என்ன? எல்லாம் நம்மளுடைய குணங்கள். சமாதி சட்க சம்பத்தியை தான் இன்னொரு விதமாக அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம் இதெல்லாம் என்னென்ன ஆத்ம குணங்கள், மனசுல இருக்கக்கூடிய குணங்கள். இதெல்லாம் ஆச்சாரிய உபாசனம் ஸ்ரத்தையில வந்துடுறது. சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரகா, அதான் விவேக வைராக்கியம் தான். அது ஆத்ம வினிகிரகான்றது வைராக்கியம் தான். அடுத்தது இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அனஹங்காரா, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷ அனுதர்ஷனம். இது என்ன? விவேகம்.
அசக்தி அனபிஸ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு இதெல்லாம் வைராக்கியத்துல சேர்த்தி நித்தியம் ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு இது விவேகம். அப்புறம் மைஜானன்ய யோகேன பக்தி அவ்யபிச்சாரிணி பக்தி இப்ப நம்ம பார்த்தோமே விவிக்த தேச சேவித்வம் அரதிஹி ஜனசம்சதி இதெல்லாம் சமாதி ஷட்க சம்பத்தியில சேர்ந்துருது. சமா தம உபரதி திதிக்ஷா அதெல்லாம். இது மட்டும் போருமா அப்படின்னா இது மட்டும் எப்படி போறோம்? இதோடு கூட என்ன தேவைன்னா ஆத்மானுசந்தானம் பண்றதுக்கு தேவையாச்சு, அப்பதானே ஞானம் கிடைக்கும். அதான் ஆத்மானுசந்தானம் பண்றதுக்கு இந்த ஞானத்தை பத்திய ஒரு விஷயம் வர்றது. ஞானத்தை பத்தி இங்க ஞானம்ன்ற அந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் இந்த இடத்துல அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் அப்படிங்கிற பதத்தை போடுற. அத்தியாத்ம ஞானே நிரதத்துவம். தன்னுடைய சொரூபத்துல தன் சொரூப ஞானத்தில் எப்பவுமே லயித்து இருக்கிறது அப்படிங்கிறது அதை பத்தி பார்ப்போம். அடுத்தது தத்துவஞான அர்த்த தரிசனம். தத்துவஞானத்தினுடைய முடிவு என்ன, பலன் என்ன, அதான் அர்த்தம். அதனுடைய விஷயத்தையே ஆலோசனம் பண்ணிட்டு இருக்கிறது தத்துவஞானார்த்த தரிசனம். இது வரைக்கும் சொன்ன அமானித்துவத்திலேருந்து தத்துவஞானார்த்த தரிசனம் வரைக்கும் இருக்கிறது எல்லாம் சேர்த்து ஞானம் போட்டார். இதுக்கு மாறாக இருப்பது அஜ்ஞானம். எத் அந்யதா. அந்யதானா வேறானதுன்னு இல்லை, இதற்கு எதிர்மறையாக இருப்பதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்நியமாக பல விஷயம் இருக்கு, அதெல்லாம் அஜ்ஞானத்துல சேர்க்க முடியாது. இதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவை அமானித்துவம்னா மானித்துவம், இதுக்கு அஜ்ஞானம். அதம்பித்துவம்னா தம்பித்துவம் அஜ்ஞானம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அத்தியாத்ம ஞானம் பாஷிகார் என்ன சொல்றார்? அத்தியாத்மா இதி அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் ஆத்மாதி விஷயம் ஞானம் அத்தியாத்ம ஞானம் தஸ்மின் நித்தியபாவஹா நித்தியத்துவம். ஒரு நிமிஷம், உபரமத்தின்னா என்ன? உபரமத்தின்னா உபரமா திதிக்ஷா. எது உபரமத்தி? உபரமத்தின்னு சொன்னேன் மேல சொன்னேன் நீங்க. உபரமத்தின் இதுக்கு முன்னால உபரமத்தின்னு சொன்னேன். அந்த பாஷ்யத்துல உபரமத்தின்னு வருது. அதான் பாக்குறேன். விவிக்த தேச சேவித்வம் அரதிஹி அரமணம் ஜனசம்சதி ஜனானாம் பிராகிருதானாம் சம்சார சூன்யானாம் அவிநீதம் ரமதி உபரமத்தின்னு சொன்னேன். பார்ப்போம். நல்ல இது செஷன் முடிஞ்ச உடனே நான் திருப்பி பார்ப்பேன். ஸ்லோ அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் நித்தியத்துவம் ஆத்மாதி விஷயம் ஞானம் அத்தியாத்ம ஞானம் தஸ்மின்னே நித்தியபாவஹா நித்தியத்துவம் அமானித்வாதீனாம் ஞான சாதனானாம் பாவனா பரிபாக நிமித்தம் தத்துவஞானம். அது அடுத்ததுக்கு போயிட்டார். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் ஆத்ம விஷயமாகிய ஞானம். ஆத்மான்றது மனசையும் சொல்லலாம், தேகத்தையும் சொல்லலாம், பிராணனையும் சொல்லலாம். பிரத்யேகாத்மாவாக இருக்கிற ஆத்மஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபத்தையும் ஆத்மான்னு சொல்லலாம். இங்க பிரம்மஸ்வரூபத்தை பத்தி தான் சொல்றது. ஏன்னா பிரகிருத்தம் இங்க பிரம்மன் எது அப்படிங்கிறதானே க்ஷேத்ரஜ்ஞ ஸ்வரூபத்தை தான் சொல்லிட்டு வர்றார். அப்போ இந்த அத்தியாத்ம ஞானம்ங்கிறது எப்படி ஏற்பட முடியும்? அத்தியாத்மாங்கிறது ஆத்மவஸ்து சச்சிதானந்த ஆத்மா. அந்த ஆத்மாவினுடைய ஞானம் எப்படி ஏற்படுறதுன்னா பிரமாண விவகாரத்துலதான் ஏற்படும். பிரமாண பிரவருத்தி இருக்கும் பொழுதுதான் ஆத்மவஸ்துவனுடைய ஞானம் ஏற்படுறது. அதனால சாஸ்திரம் வந்துடுறது. ஏன்னா இது வரைக்கும் ஞானம்னு சொல்லிட்டு வந்தவர் குணங்களை தானே சொன்னார், சாதன சதுஷ்டயத்தை சொல்லிட்டு வந்தவர். இப்போ இந்த இடத்துல பிரமாணம் வந்துடுறது. ஏதா அத்தியாத்ம ஞானம்னு சொன்னாலே பிரமாண பிரவருத்தி வந்துடணும். பிரமாண பிரவருத்தி இல்லாம அத்தியாத்ம ஞானம் பாசிபிள் இல்லை. அப்போ அத்தியாத்ம ஞானம்ன்றது சாஸ்திர பட்டனம்னு அர்த்தம். சாஸ்திர பட்டனம்னா ஒரு ஆச்சாரியன் வழியாக குருமுகமாக சாஸ்திரார்த்தங்களை தெரிந்து கொள்வதுதான் அத்தியாத்ம ஞானம். அந்த ஞான சாதனத்துல நித்தியமாக இருக்கிறதுன்னா நிரதத்துவமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அத்தியாத்ம ஞான நிரதத்துவம். நித்தியத்துவம்னா கான்ஸ்டன்டா இருக்கிறது, ஃபுல்லா அதுலயே மனசை வச்சுட்டு இருக்கிறதுங்கிறதுனால இங்க நிரதத்துவம்னு அர்த்தப்படுறது.
ஸ்ருதி வாக்கியம் இருக்கோ இல்லையோ, பௌனః புண்ணியேன ஸ்ரவணம் குர்யாத்னு, அதான் தச்சிந்தனம் தத் கதனம், அது நம்ம சொன்னமே. இதெல்லாம் என்னன்னா திருப்பியும் 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 ஸ்ரவணம் கேட்டுட்டே இருக்கிறது, ஸ்ரவணம் பண்ணிட்டே இருக்கிறது. ஏன்னா ஞானம்ங்கிறது வித்யதே ஹிருதய கிருந்திஹி சித்தியதே சர்வ சம்சயா தஸ்மின் திருஷ்டிய பராவரேன்னு க்ஷணத்துல அகண்டாகார விருத்தி ஏற்பட்ட உடனே இந்த ஞானம் சித்திக்கிறதுனாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஞானம் ஏற்படுறதுக்கு முன்னாடியும் கிளாரிட்டி, ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமுமே மனநங்கள் மனன நிதித்தியாசனம் ஏன் சொல்றோம்? ஏன்னா அந்த ஞானம் திருடமாகணும். எப்படி அந்த அந்த ஸ்தம்ப கனனமா அதை சொல்றது உண்டு. ஸ்தம்பத்தை திருடமா பூமியில நிக்க, பூமி கனனமா ஏதோ ஒரு 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 நியாயம் சொல்றது உண்டு. ஸ்தம்பத்தை வந்து பூமியில தோண்டிட்டு பேக் பண்றது, பேக் பண்ண உடனே கொஞ்சம் ஆட்டி பாக்குறது, இன்னும் ஆடுறதா, இன்னும் கொஞ்சம் பேக் பண்ணு, அப்படியே ஆட்டி 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 அதை பேக் பண்ணி பண்ணி ஆடாத வரைக்கும் கொண்டு வர்றதுன்றது அந்த திருட ஞானம். அந்த திருடமான ஞானம் வர்ற வரைக்கும் இந்த கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. அதனாலதான் பௌனః புண்ணியேன ஸ்ரவணம் அப்படின்றது ஞானத்துக்கு அப்புறமுமே சொல்றது. ஞானம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஸ்ரவணம் பண்ணிட்டே இருக்க 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 இருக்கதான் நமக்கு வந்து அந்த அதிகாரித்துவமே சித்திக்கிறது. அதனாலதான் நிரதத்துவம் இங்க வந்து கான்ஸ்டன்டா கேட்டு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஈவன் தோ அமானித்துவம் அதம்பித்துவம் அஹிம்சா இதெல்லாம் வந்து நமக்கு எமோஷனல் மெச்சூரிட்டியை கொண்டு வர்றது, அதுதான் கர்மயோகம் தானே இது எல்லாமே. ஆனா இந்த ஞானம் தான் ஆக்சுவலி மோட்சத்தை கொடுக்கறது. அப்படிங்கிறதுனால அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்ன்றது சாஸ்திரத்தை படிக்கணுங்கிறதும் இங்க நம்ம இந்த ஞானம் குணங்கள்ல சேர்க்கிறார் பகவான். அதனால சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணிட்டு அப்படியே திருப்பியும் 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 இந்த வித்தியிலேயே புத்தியை வச்சுன்னு இருக்கிறது. ஏன்னா வித்தியை மாற போறது இல்லை. 2019 பகவத்கீதை இந்த இது பாடம் எடுக்க ஆரம்பிச்ச போது நம்ம என்ன பேசியிருப்போம்? பிரம்மத்தை பத்தி தான் பேசியிருப்போம். என்னைக்கு இந்த பகவத்கீதை முடிப்போமோ அன்னைக்கும் அதே பரபிரம்மம் தான் பேச போறோம். அதனால விஷயம் மாற போறது இல்லை. ஒரே விஷயம்தான் திருப்பி திருப்பி சொன்னாலும் அந்த பௌனః புண்ணியேன கேட்டு 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 ஞானம் வர்ற வரைக்கும் கேட்கறது. வந்ததுக்கு அப்புறமும் வேற என்ன வேலை, இதையே கேட்டுட்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்மானந்தம் தானே. ஆத்மானந்தம்ன்றது ருசிக்கிறதுக்கு யார் யோசிக்க போறா? அதனால இங்க வந்து சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம் சொல்றது வேதம். சுவாத்தியாயம் பண்ணணும், பிரவச்சனம் பண்ணணும், நமக்கு தெரிஞ்சுக்க இன்னொருத்தருக்கு சொல்லணுங்கிறதும் நம்மளுடைய ஒரு கடமையாக இருக்கு. அதனால ஞானம் அடையிறதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா சுவாத்தியாயம் பண்ணு, பிரவச்சனம் பண்ணு. அதனால இது வந்து ஆத்ம சிந்தனைங்கிறது சொல்ல சொல்ல நம்ம அதே ஆத்மாவை பத்தி தானே பேசுறோம், கேட்கிறவனும் ஆத்மாவை பத்தி தானே கேட்டுட்டு இருக்கான். அதனால வந்து அந்த அதுதான் வந்து இந்த ஞான பிரவாகம் கங்கை. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். அடுத்தது சொல்றார் தத்துவஞானார்த்த தர்சனம் அமானித்வாதீனாம் ஞான சாதனானாம் பாவனா பரிபாக நிமித்தம் தத்துவஞானம். அமானித்துவம் அதம்பித்துவம் முதலானவ ஞான சாதனங்கள் பரிபக்குவத்தை அடையும் பொழுது தத்துவஞானம் ஏற்படுறதே, அதுக்கு தத்துவஞானம்னு பேரு. அந்த தத்துவஞானார்த்த தர்சனம்ன்ற போது தத்துவஞானஸ்ய அர்த்தः தஸ்ய அர்த்தः மோக்ஷः. தத்துவஞானம் என்ன கொடுக்கறதுன்னா மோட்சத்தை கொடுக்கறது. அந்த மோக்ஷம்னா என்னன்றதுக்கு பாஷ்யக்காரர் சம்சார உபரமஹா, உபரதி கேட்டாலே இதுதான் நீங்கிறதுன்னு அர்த்தம். சம்சாரத்தை சாந்தப்படுத்துறது, நீக்கிறது. சம்சாரோ பரமஹா மோக்ஷா. சம்சாரம் இல்லாத, சம்சாரம் அடங்குகின்ற நிலைன்றது மோட்சம். அப்போ புத்தியில இருக்கிற விஷயங்களுக்கு அலைகழிச்சுன்னு இருக்கிற புத்தியை சாந்தப்படுத்துறதுக்கு உபரத்தின் பெயர் இல்லையா? இப்ப மோக்ஷா சம்சாரோ பரமஹா தஸ்ய ஆலோசனம் தத்துவஞானார்த்த தர்சனம். அந்த மோக்ஷம்தான் தத்துவஞானார்த்தம். அந்த தத்துவஞானத்தினுடைய அர்த்தத்தை திருப்பியும் திருப்பியும் பார்த்துட்டே இருக்கிறது. மோட்சத்தினால என்ன நமக்கு பலன் இருக்கு? மோட்சமே பலன்.
அந்த மோட்சத்தினால என்னன்னா, மோட்சம்ங்கிறது என்னுடைய எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸையும் ரிமூவ் பண்றது. இந்த எனக்கு முழு சுவாதந்திரியத்த குடுக்கறது. பந்த விமுக்தி எனக்கு ஏற்படுத்துறது. என்ன எந்த விதமான கிளேஷங்கள் இல்லாத, ஆமயம் இல்லாத, சுத்தமான ஸ்வரூபமாக என்ன ஆக்குறதுங்கிற அந்த திருஷ்டி, அதுதான் மோட்சம்ங்கிறத புத்தியில திருப்பி திருப்பி பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா, அப்பதான் இந்த லௌகீகமா இந்த நம்ம காரியம் பண்ணும் பொழுது, அது கர்மயோகமாக மாறப்போறது. ஏன்னா, அந்த மோட்சத்தினால எனக்கு என்ன பலன்றத திருஷ்டி இருந்தா தானே எனக்கு அந்த ரிகர் வரும். அத அடையணுங்கிற அந்த திருஷ்டி இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த பலன் எனக்கு அந்த அனந்தமான ஒரு சாந்தி, அதான் பேரானந்தம், பேரின்பம். தமிழ்ல சொல்லும் பொழுது சிற்றின்பம், பேரின்பம், பேரின்பம் சொல்றாளன்னா, ஏன் பேரின்பம், பேரின்பம்ன்றத புத்தியில வச்சுக்கணும்னா, அப்பதான் இந்த சிற்றின்ப விஷயங்கள்ல இருந்து நம்மள அங்க திருப்பிக்க முடியும். அதனாலதான் இங்க தத்துவ ஞானார்த்த தரிசனத்தை ஒரு குணமா சொல்றார் பகவான். ஏன்னா சுவாபாவிகமா ஒருத்தனுக்கு இது புரிஞ்சு போயிடுத்து, மோட்சம்னா என்னங்கிறது சரியா புரிஞ்சு கொடுத்தனா இதை திருப்பி திருப்பி சொல்லிக்க வேண்டியதில்லை. நம்ம இங்க முமுட்சுவை பத்தி சொல்றோம், சாதகனை பத்தி தானே இங்க பகவான் சொல்றார். அதுதான் தத்துவ ஞானார்த்த தரிசனம். அதனால்தான் பாவனா பரிபாக்கம். ஒருத்தனுடைய அந்தகரணம் சுத்தத்துவத்தை அடைஞ்சி பரிபக்குவத்தை அடையிறது அவனுடைய சிந்தனை. அவன் அடைஞ்சதுக்கு அப்புறம் எதனால அடையிறதுன்னா, இந்த அமானித்துவம் அதம்பித்துவம்லாம் ஆக குணங்கள் சாதன சதுஷ்டயத்தினால அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை சாஸ்திர ஞானத்தை கேட்டு கேட்டு மோட்சத்தினுடைய சொரூப தன்மையை திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்கறது. அது ஒரு குணம். தத்துவ ஞானார்த்த தரிசனம். இததான் ஞானமிதி புரோக்தம். இதுதான் ஞானம்னு சொல்றார் பகவான். ஒரு கேள்வி ஒண்ணுத்தை எழுப்புறார் பாஷ்யக்காரர். ஏதது அமானித்வாதி தத்துவ ஞானார்த்த தர்சனாந்தம் உக்தம் ஞானமிதி புரோக்தம் ஞானார்த்தத்வாத். ஞானத்துக்கு ஹேத்துவாக இருக்கிறதுனால இதுக்கு ஞானம்னு பெயர். இன்னொன்னு சொல்லி முடிச்சுட்டு தான் அந்த கேள்வி எழுப்புறார். அஜ்ஞானம் யத் அதஹ அஸ்மாத் யதோக்தாத் அன்யதா விபர்யயேன மானித்வம் தம்பித்வம் ஹிம்சா அக்ஷாந்தி அனார்ஜவம் இத்தியாதி அஜ்ஞானம் விஜ்ஞேயம் பரிஹரணாய சம்சார பிரவிற்த்தி காரணத்வாத் இதி. இப்ப இதெல்லாம் ஞானம்னு சொன்னா அஜ்ஞானம் எது அப்படிங்கிற கேள்வி வர்றதுனால பகவான் சொல்றார், இதுக்கு அந்நியதாவா இருக்கிறது, இதுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கணும். இதுக்கு வேறாக இருக்கிறதுன்னு சொன்னோம்னா இது தவிர இப்ப இது ஓரளவு குணங்கள் தான் நீங்க சொல்லியிருக்க. எல்லா குணங்களும் சொல்லிடலையே. இப்ப தயை, மைத்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கே, இங்க சொல்லப்படலையே. அப்ப அதெல்லாமும் இதுன்னு சொல்லிட முடியுமா அஜ்ஞானம்னா? இல்லையே, அப்படி இல்லை. இதுக்கு நேர் எதிர்மறையானவைன்றதுனால இங்க பாஷ்யக்காரர் மானித்வம், தம்பித்வம், ஹிம்சை இதெல்லாம் ஞானத்திற்கு ஹேத்துவா இருக்காது. அதனால இதை நீக்குன்னு அர்த்தம். ஏன்னா பொதுவா இந்த அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தின்னு சொல்றது எல்லாமே சுவாபாவிகமாக நம்மளுடைய குணங்கள். ஆத்ம வஸ்துவானது சாந்த வஸ்துதாங்கிறதுனால எதுக்கும் அஹிம்சை பண்ணப்படாதுங்கிறது சுவாபாவிக குணமாக தானே இருந்தாகணும். ஏன்னா எல்லாமே ஆத்மாதான். இருக்கிற பொருள்கள் எங்குங்கொணாதபதி எங்கும் நிறைந்த பரிபூரண ஆனந்த சுரூபம்னு அந்த எல்லாமாக நிறைஞ்சிருக்கிற சுரூபமாச்சே. அப்ப என்ன தவிர வேறானது ஒரு பொருள் இல்லைங்கிற போது அதை ஹிம்சை எப்படி பண்ணுவேன்? ஹிம்சை பண்றதுங்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமமாச்சே. இப்ப சுவாபாவிகமா அஹிம்சைங்கிறது சுவாபாவிகம். அமானித்துவம், அதம்பித்துவம், இதுல மானித்துவம் எப்படி வர முடியும்? தன்னை பத்தி இல்லாத குணங்களையும் அதையும் தன்னோட இதையே உயர்த்தி பேசின்னு போறதுங்கிறது எப்ப வரும்னா சாந்தி இல்லாத போதுதான் வரும். நான் சாந்த ஸ்வரூபமாச்சே. அப்ப சுவாபாவிகமான குணங்கள் எதுன்னா அமானித்துவம், அதம்பித்துவம் தான். அத இந்த ஹிம்சையும் மானித்துவமும் என்ன பண்றதுன்னா கவர் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் மித்யாபூதமான தன்மை.
அதனால அதை நீக்கிறது தான் தன் சொரூப அமானித்துவத்தை வெளியில எடுத்துன்னு வரும். ஏன்னா எல்லாமே ஏன் அக்ஷாந்தி ஏன் ஒருத்தனுக்கு இருக்கு? ஏன்னா அவனுக்கு தன்னையே ஒத்துக்க முடியல. அந்த பெயின் இருக்கு, இன்னர் பெயின். ஒரு சின்ன பட்டாம்பூச்சி வந்தா கூட அடிச்சிடுறான் உள்ளுக்குள்ள. அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன ஒரு சின்ன அந்நிய பதார்த்தத்தை பார்க்கும் பொழுது பயம் வந்துடுது. எல்லாத்துலயும் ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா அந்த ஸ்மால்னஸ். அந்த அளவுக்கு இப்போ அவ்வளோ பெயின் இருக்கு. எல்லாருக்குமே அந்த சென்ஸ் ஆஃப் ஹோல்டிங். ஆசிட கொண்டு போய் ஊத்திடுறான். ஏன் ஊத்துறான்னா அந்த பொசசிவ்னஸ் யாரோ ஒருத்தர் மேல. ஐ பொசஸ் தட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் என்னன்னா அந்த இட்ஸ் அன் இன்னர் ப்ராப்ளம். அதுக்காக அடுத்த வாழ்க்கை அவன் பண்றது ரைட்டுன்னு நம்ம சொல்லல. பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ் நம்ம சொல்றோம். இன்ஹெரண்ட்லி இப்ப இல்ல எல்லா காலத்திலுமே ஹியூமன் பீயிங்ஸ் அந்த சைல்ட்ஹுட் ப்ராப்ளம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு சில பேர் கொஞ்சம் கம்மியா இருக்கும், சில பேர் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்னர் ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையோ, அதை நீக்கிறது தானே இந்த ஞானம் பண்ண போறது. அப்போ இந்த லிமிட்டெட் இந்த அமானித்துவம் அதம்பித்துவம்லாம் சொல்லும் பொழுது அது சுவாபாவிக குணம்தான். இருந்தாலும் அது இந்த வேற விதமான பெயின் உனக்கு இருக்கிறதுனால நீ மானியாவையும் உன்னோட ஸ்மால்னஸ்னால தானே நீ மானித்துவத்தை வளர்த்துக்கிற. அப்போ அந்த ஸ்மால்னஸ் உன்னுடைய இன்ஹரண்ட் சுரூபம் இல்லை, அது அத்தியஸ்தம் தான். அதனால இதை நீக்கணும் பரிஹரணாயன்னு சொல்லிட்டார். அக்ஷாந்தி அனார்ஜவம் இத்தியாதி அஜ்ஞானம் விஜ்ஞேயம் பரிஹரணாய. ஏன்னா சம்சார பிரவிற்த்தி காரணத்வாத். இதுதான் சம்சாரத்தை ஏற்படுத்துறது. சரி, நீக்கணும்னா எப்படிப்பா நீக்கிறது? ஈஸ்வரனுடைய ரெகக்னிஷன்னாலையும் கர்மயோகத்தினாலையும் தான் ராகத்வேஷம் நீக்கப்பட வேண்டும். அதோடு கூட இந்த தியானம் முதலானவைகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எமோஷன்ஸை வெளியில கொண்டு வர்றது, அட்ரஸ் பண்ண சைக்கலாஜிக்கலி வி ஹேவ் டு அட்ரஸ். அப்பதான் growth ஏற்படுறது. அதனாலதான் கர்மயோகம் ஞான விஷயம் ஒண்ணும் இல்லையே, ஒரே லைன் தானே, சர்வம் பிரம்மைவ, அவ்வளவுதான். ஆனா அது ஏன் நமக்கு ஞானம் ஏற்படலைன்னா அதிகாரித்துவ சித்தி இல்லாததுனால. அதனாலதான் இவ்வளோ கிரந்தங்கள் அதிகாரித்துவத்துக்கு தான். இத்தனை புராணங்கள், இதிகாசங்கள், இது எல்லாம் கர்மகாண்டம் எல்லாம் பெருசா தான் இருக்கும். ஏன்னா விவகாரம் அது முழுக்க. வேதாந்தம் இத்தினூண்டு நான் ஒரு 10 உபனிஷத் சின்னதான். ஏன்னா விஷயம் அவ்வளவுதான். அதுல ஞான விஷயம் ரொம்ப சின்னதுதான். அதே திருப்பி ஒரே விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம் கிளாரிட்டி ஏற்படுறதுக்காக. ஆனா அதிகாரித்துவம் தான் முக்கியம். அதனால்தான் யதோக்தேன ஞானேன ஞாதவ்யம் கிங். இந்த ஞானத்தினால எதை தெரிஞ்சுக்கணும்? இது ஆகாங்ஷாயாம் ஆக ஞேயம் யத் ததிதி. அந்த கேள்வி அடுத்த ஸ்லோகத்துல தான் கேட்கிறார் பாஷ்யக்காரர். ஏன்னா இது எப்படி ஞானம்னு சொல்லுவ அப்படிங்கிற கேள்வி வர்றது. இது ஞானம் பிரம்ம வஸ்து தான் ஞேயம்னா இந்த ஞானத்தினால அது ஞேயம் இல்லையே. இதுலதான் கேட்கிறார். இப்போ அடுத்ததை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இப்ப கேட்கிறார். இது ஆகாங்ஷாயாமாக ஞேயம் யத் இத்யாதி. இந்த ஞானத்தினால நீ எதை தெரிஞ்சுக்கிற? இது ஞானம்னா என்ன? மீன்ஸ் ஆஃப் நோயிங் இல்லையா? அப்போ இது மீன்ஸ் ஆஃப் நோயிங்னா இந்த அமானித்துவம் அதம்பித்துவம் இதெல்லாம் குணங்கள். இந்த குணன்ற மீன்ஸை வச்சு நீ என்ன தெரிஞ்சுக்க போற? ஞேயம் எது அப்படிங்கிற கேள்வி வருதோன்னு. அதுக்காக தான் ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே சொல்ல போறாரு இப்போ. ஆனா அதுல ஒரு பாஷிகாரர் கேள்வி எழுப்புறார். நனு யமா நியமாஸ்ச அமானித்வாதயா ந தைஹி ஞேயம் ஞாயதே நஹி அமானித்வாதி கஸ்யசித் வஸ்துனஹ பரிச்சேதகம் திருஷ்டம் சர்வத்ர ஏவ ச யத் விஷயம் ஞானம் ததேவ தஸ்ய ஞேயஸ்ய பரிச்சேதகம் திருஷ்யதே நஹி அன்ய விஷயேன ஞானேன அன்யத் உபலப்யதே யதா கட விஷயேன ஞானேன அக்னிஹி. என்ன கேட்கிறான்? யமம் நியமம் முதலானவைகள் தான் அமானித்துவம். நம்ம சமதமா உபரதி திதிக்ஷான்னு சொன்னோம். இங்க யம நியமன்ற இதை யூஸ் பண்றார் பாஷ்யக்காரர்.
அதாவது குணங்கள், புத்தி குணங்கள், நான் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், அதுதானே அமானித்துவம். என்ன மாதிரி சிந்தனை பண்ணணும், அதுதான் யமம் நியமம் அப்படிங்கிறவை. யம நியமா இதெல்லாம் என்னன்னா அமானித்துவம் முதலானவைகள். அப்போ ந தைஹி ஞேயம் ஞாயதே. ஒரு குணத்தை வளர்த்துக்கிறதுனால ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுட்டேன்னு எப்படி சொல்லுவ? ஞேயம்ன்றது என்னன்னா பிரம்ம வஸ்துங்கிற ஒரு புது பொருள் நீ தெரிஞ்சுக்கிறேங்கிற, இதனால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நகி அமானித்வாதி கஸ்யஜித் வஸ்துனஹா பரிச்சேதகம் திருஷ்டம். இந்த பரிச்சேதக பரிச்சேத்திய பாவம் தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னதுன்னு டெஃபனிஷன். சாஸ்னாதிபத்துவம் பசுவனுடைய கோ லக்ஷணம்னு சொல்றோம்னா, எதுக்கு சாஸ்னான்ற அந்த ஃபிளாப் இருக்கோ அது பசுமாடு அப்படின்னா, அது என்னன்னா பரிச்சேதகம். வேற எதுக்கும் அந்த ஃபிளாப் இல்ல அப்படிங்கிறதுனால பசுமாடு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த லக்ஷண லட்சியத்தினாலதான் ஒரு விஷயம் பரிச்சேதக பரிச்சேத்தியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளப்படுறது. அதுதான் ஞானம்னு சொல்ல முடியும். அவகாச பிரதாத்திரு ஆகாசம் அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு ஞானம். அந்த மீன்ஸ் இந்த பர்டிகுலர் இது வழியாக அதை நீ தெரிஞ்சுக்கிற. இல்ல கண்ணுனால ஒரு பொருள் பார்க்கப்படுறதுன்னா இந்த திருஷ்டி ஒரு பரிச்சேதகம் ஆகிறது. அது மற்ற கலர்ல இருந்து இது ரெட்டுங்கிறத மற்றதுல இருந்து பிரிச்சு சொல்றது. இதுதானே ஞானம். இங்க குணங்களை சொல்லிட்டு சர்வத்திரையேவ எத் விஷயம் ஞானம் ததேவ தஸ்ய ஞேயஸ்ய பரிச்சேதகம் திருஷ்யதே. ஒரு விஷயத்தினுடைய ஞானம் ஏற்பட்டதுன்னா அந்த ஞானம் தான் ஞேய வஸ்துவை வேற விஷயத்திலேருந்து பிரிச்சு காமிக்கிறது. சாஸ்னாதிபத்துவம்னா சாஸ்னாதிபத்துவங்கிற அந்த ஞானமானது இதுதான் பசுமாடுன்னு பசுமாடை எரும மாட்டுல இருந்தும் மனுஷன்ட்ட இருந்தும் பிரிச்சு காண்பிக்கிறதுன்றது அந்த ஞானத்தினாலதான் நடக்கிறது. ஒரு விஷய ஞானத்தினால இன்னொரு விஷயம் தெரிய போறது இல்ல. அந்நிய விஷயேன ஞானேன நகி அந்நியது உபலப்யதே யதா கட விஷயேன ஞானேன அக்னிஹி. கட விஷய ஞானம் ஏற்பட்டதுனால அக்னி தெரிஞ்சிருமோ? கடம் தான் தெரியும். அதான் போன லைன்ல சொன்னார், எது விஷயம் ஞானம் ததேவ தஸ்ய ஞேயஸ்ய பரிச்சேதகம். கட விஷய ஞானம் கட விஷய ஞானாதேவ ஞானமேவ ஞேயஸ்ய கடஸ்ய அக்னேஹே பரிச்சேதகம் எடுத்துக்கிறோம் இல்லையா? அக்னியிலிருந்து மாற்றி இதுதான் பானைன்னு எப்படி காண்பிக்கிறதுன்னா கடஞானம் தான் அக்னியிலிருந்து வேறன்னு காண்பிக்கிறது. இது அக்னி இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடம் தான் இதுன்னு தெரிஞ்சுட்டா போறோம். அப்போ அந்த ஞானம் தான் அதை காண்பிக்கிறது. ஒன்னுத்தினுடைய ஞானம் இன்னொன்னுத்த காண்பிக்க போறது இல்ல. இப்ப அமானித்துவம்ன்ற இது எப்படி ஆத்மவஸ்துவ காமிக்க போறது அப்படிங்கிற கேள்வி வருது. நீ சாஸ்திரம் தான் ஞானம்னா ரைட், அமானித்துவம் எப்படி ஞானமாகும்? ஞேய பதார்த்தம் எதுன்னா அனாதிமத் பரம் பிரம்ம அப்படின்னு சொல்ற. பிரம்மவஸ்துக்கு ஞானமாக இருக்கிறது இந்த குணங்களான்னு கேள்விக்கு சொல்றார். நைஷ தோஷா ஞான நிமித்தத்வா ஞானமுச்சதே. ஞானத்திற்கு காரணமாக சககாரி காரணம், ஞான சககாரி காரணத்வா. ஞானம் ஏற்படுறதுக்கு பாத்திரத்தை ரெடி பண்ணணுமே இல்லையா? பாலு பாத்திரத்துல ஏற்கனவே புளியோ ஏதோ இருக்குன்னா திரிஞ்சு போயிடும். அப்ப பாலை பாத்திரத்துல இந்த ஏதோ ஒரு தோஷம் இருக்கிற பாத்திரத்துல ஊத்தலாமோ? ஊத்தினா பால் நிக்காதோ இல்லையோ? அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா சம்ஸ்கிருதமாக ஆக்க வேண்டியிருக்கு, சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு பாத்திரத்தை. அப்ப பால் அந்த பாத்திரத்துல வைக்கிறதுக்கு நீ பண்ற சுத்தம் காரணமானா காரணம் தான், இல்லைன்னா அது பாலா நிக்காதுங்க. அப்போ அது சககாரி காரணமாக இருக்கு, அவ்வளவுதான். இல்லைன்னா திரிஞ்சு போயிடும் பால். அதுல நீ பாலாவே ஸ்டோர் பண்ணணும்னா பண்ண முடியாதோ இல்லையோ? அப்ப பாலை வெசல்ல ஸ்டோர் பண்றதுக்கு வெசலை கிளீன் பண்றது ஒரு சககாரி காரணமாக ஆகிறது. அதனால ஞான நிமித்தத்வாத்துன்னு சொல்ற. ஞானத்திற்கு ஹேத்துவாக இருக்கிறதுனால இத ஞானம்னே சொல்றார் பகவான் அப்படின்னு பாஷிகாரர் சொல்றார். ஞேயம் யத் தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாமிருதமுஷ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாசதுச்யதே. சரி, இப்ப ஞானத்தை பத்தி சொல்லியாச்சு. ஞேயம் என்ன? இந்த ஞானத்தினால நீ என்ன தெரிஞ்சுக்கிறன்னு கேள்வி. அப்போ ஞேயம் யத் எதுப்பா தெரிஞ்சுக்கணும்? தத் பிரவக்ஷ்யாமி. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ.
என்னன்னா யத் ஞாத்வா எதை தெரிஞ்சுக்கிறதுனால அமிர்தம் அஷ்ணுதே மிருத்யு இல்லாத தன்மையை நீ அடைவாய். அநாதிமத் பரம் பிரம்ம அநாதிமத்து பரம் தத்து பிரம்ம ந சத்து ந அசத்து உச்சதே. அமிர்தம் அஷ்ணுதே அமிர்தத்துவத்தை அடைவாய் அடைவார்கள். அநாதிமத்து எதற்கு ஆதி இல்லாத தன்மை இருக்கிறதோ அப்படிப்பட்ட பரம் தத் பிரம்ம முடிவில்லாததாகிய அந்த பிரம்ம வஸ்துவானது அது இருக்கின்ற தன்மையுடையது இல்லாத தன்மையுடையது என்று சொல்லப்படுகிறது. இது உச்சதே. ரொம்ப அழகான ஸ்லோகம். நசத்தன் நாசதுச்சதே. ரொம்ப சிக்கலான, நம்ம வியாசாச்சாரியால் இதை எழுதும்போது பிள்ளையாரை யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். என்ன அதனால ஏன்னா யோசிச்சுட்டு அர்த்தம் புரிஞ்சுட்டு எழுதணும்ன்றதான கண்டிஷன். அதனால இந்த மாதிரி கஷ்டமான ஸ்லோகங்கள் அங்கங்க வியாசர் போடுவார் அர்த்தம் புரிஞ்சுன்னு எழுதுறதுக்கு. ஏன்னா இவருக்கு அடுத்த ஸ்லோகம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி இங்க நசத்தன் நாசதுச்சதே. ஒண்ணு இருக்குன்னு சொல்லுப்பா, இல்லைன்னு சொல்லு. இருக்கு இல்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை தான் நீ தெரிஞ்சுக்கணும்னா அது என்னத்தை தெரிஞ்சுக்கிறதுன்ற கேள்வி வந்துடுறதோனோ. அப்போ இதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றார் பாஷ்யக்காரர். ஞேயம் ஞாத்தவ்யம் எது தத் பிரவக்ஷ்யாமி பிரகர்ஷேன யதாவத் வக்ஷ்யாமி. ஞேயம் ஞாத்தவ்யம் எது தெரிந்து கொள்ள, இந்த ஞானம்லாம் நான் இப்ப சொன்னனே, அதனால எது தெரிந்து கொள்ள வேண்டியது, உலகத்திலே தெரிந்து கொள்ளப்படக்கூடியது எது, மாறாம இதுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி நித்தியமாக அதே மாதிரி இருக்கக்கூடியதாக தெரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு வஸ்து அது எது அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். இல்லைன்னா எதை தெரிஞ்சுட்டாலும் நீ ஆக்சுவலி இதை தான் தெரிஞ்சுக்கிறேன்னு இருக்கே, அது எது? அதான் ஞேயம். உன்னோட ஜென்மால நீ என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஜென்மா எடுத்தியே இதுல மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், இது ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆறுதுன்னா யஜ்ஞாத்வா அமிர்தமஷ்ணுதே கிம் பலம் ததிதி பிரரோச்சனேன ஸ்ரோதுஹு அபிமுகீகரணாய ஆக. பாஷ்யக்காரர் இத அமிர்தமஷ்ணுதேங்கிறது கேட்கிறவனை கொஞ்சம் அலர்ட் ஆக்குறதுக்காக அதை சொல்றார். அதுக்காக சும்மா சொன்ன ஸ்துதி முகஸ்துதின்னு கிடையாது. அபிமுகீகரணம்னா இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோமே தத்துவ ஞானார்த்த தரிசனம், அந்த அர்த்த திருஷ்டியை இங்க கொண்டு வரதுக்கு தான். ஏன்னா பலன் என்ன அதுதானே ஒருத்தனை இயங்க வைக்கிறது. மோட்சம் மோட்சம் மோட்சம்னா எதனால மோட்சம்னு ஒண்ணு எதுக்கு அடையணும்னா பரமானந்தம் பேரின்பம் அதை சொல்ல வேண்டியிருக்கு. அப்பதான் அபிமுகீகரணம். இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தவன் ஆமா 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 அப்பா பிரம்மம் பிரம்மம் எழுந்துக்க வேண்டியது. எந்தையோ சொல்லியிருந்தார் இத்தனை நாள். இப்போ பேரின்பம்னு உடனே அடடடா டக்குன்னு எழுந்து உட்காந்துக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி ஸ்ரோத்துஹு அபிமுகீகரணாய ஆக. அதனால சொல்றாராம் பகவான் யத் ஞேயம் ஞாத்வா அமிர்தம் அமிர்தத்வம் அஷ்ணுதே. மிருத்யு இல்லாத தன்மை. மிருத்யு இல்லாத தன்மைன்னா என்னன்னா இதுக்கப்புறம் சாக போறதுன்னு அர்த்தம் இல்ல. பிறப்பு இறப்புங்கிறதுலயே நான் இல்லை அப்படிங்கிற ஞானத்தினால மட்டும்தான் அதை ஏற்படுத்த முடியும். ஏன்னா ஞேயம் தெரிந்து கொள்ற விஷயம் அமிர்தம் எட்டர்னல்னா ஏதோ ஒன்று எட்டர்னலா இருந்து அதை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பலன், நான் எப்படி அமிர்தமாவேன்னா அது என்னுடையவே சுரூபமாக இருந்தா மட்டும்தான் அந்த அமிர்தத்துவம் எனக்கு சித்திக்கும். என்ன அதனால ஆத்ம வஸ்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் தான் இதுன்னு. ஆனா இன்னதாக இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது. அது என்னவா இருக்குன்னா நசத்தன் நாசதுச்சதே. இங்க பாஷ்யக்காரர் புனகான மிரியதே இத்யர்த்தஹ. அமிர்தம்ங்கிறதுக்கு திருப்பியும் புனகான மிரியதேன புனகா ந சம்சாரத்துவம் ஆப்னோதி, சம்சாரித்துவம் ந ஆப்னோதின்னு அர்த்தம். திருப்பியும் சம்சாரி ஆகிறதில்லை. மாண்டூக்கியத்துல சமப்பிராப்தம் ந விசாலையே சொல்றார். சமஸ்வரூபமாக பிரம்மவஸ்துவனுடைய நிஷ்டை ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதை போய் மாத்தின்னு இருக்காத, டிஸ்டர்ப் பண்ணாத. டிஸ்டர்ப் ஆகாது, இருந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்காதன்ற. திருப்பியும் சம்சாரத்துக்குள்ள வரத்துக்கு
அனுமதிக்காத புத்திய. ஏன்னா திருப்பியும் வந்து அந்த இங்க அந்த நிஷ்டையில போயிட்டான்னா எது எல்லாமே பிரம்மந்தாங்கிறது வந்து சகஜமா எடுத்துனா வரப்போறது இல்ல. அது வரைக்கும் சமப்பிராப்தம் ந விஷாலயே ந மிரியதே அநாதிமத் ஆதிஹி யஸ்ய அஸ்தி இதி ஆதிமத் ந ஆதிமத் அநாதிமத். எதுக்கு ஆரம்பம் இல்லையோ அது கிம் தத்து, அது என்னன்னா பரம் நிரதிசயம் பிரம்ம ஜ்ஞேயம் இதி பிரகிருதம். எதை தாண்டவே முடியாதோ நிரதிசயம், அதுக்கு மேலாக ஒண்ணு இல்லை. அதுக்கு ஆதாரமாக சர்வாதாரமா இருக்கிறது பிரம்ம, பிரம்மத்துக்கு ஆதாரமா வேற எதுவும் இல்லை. அதனாலதான் ஈஸ்வரனுக்கே அப்பா அம்மா இல்லைன்னு சொல்றது. அகுலீனஹா, இதுல தக்ஷன் திட்டுறானே ஸ்காந்தத்துல, குலம் இல்லாதவர். ஏன்னா பெற்ற தந்தை தாய் இருந்தால் தானே பிரம்மத்துக்கு ஏது ஆதாரம்? நிராதாரம். சர்வாதாரமா இருக்கிற பிரம்ம அதுக்கு வேற ஆதாரம் இல்லையே. அதனால நிரதிசயம்னு வார்த்தை. அதிசயம் பிரம்ம ஜ்ஞேயம் இதி பிரகிருதம். பிரம்மத்தை பத்தி தானே தெரிஞ்சுக்க போறோம். அத்திர கேச்சித்து, இதுல சில பேர் என்ன சொல்றான்னு வியாக்கரண விதமாக இதுக்கு வேற அர்த்தம் இருக்குன்னு சில பேர் சொல்றாளாம். என்ன சொல்றா? அநாதிமத்பரம் இதி பதம் சிந்தந்தி. நம்ம எப்படி பிரிச்சோம் அத? அநாதிமத்து பரம் பிரம்மன்னு பிரிச்சோம். சில பேர் இதை எப்படி பிரிக்கிறானா அநாதி மத் பரம் பிரம்ம. ஏன் அப்படின்னா பகுவ்ரீஹினா உக்தே அர்த்தே மதுபகா ஆனர்த்தக்கியம் அனிஷ்டம் சியாத். ஏற்கனவே பகுவ்ரீஹில அர்த்தம் வந்துடுறது. டீகாக்காரர் இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற. பீதாம்பரம் அப்படின்னு சொல்றோம். பீதாம்பரஹான்னு சொல்லும் பொழுது கர்மதாரயம் அது. என்ன? பீதம் அம்பரம் அஸ்ய, இல்ல பீத அம்பரம் அஸ்ய அஸ்தி இது பீதாம்பரவான் அப்படின்னு. அங்க பீதாம்பரம்னு சொன்னா போறோம். யாருடைய வஸ்திரமானது பீத்தமாக இருக்கும். கிருஷ்ணருக்கு வந்து பீதாம்பரஹான் பேரு. அப்போ பீதாம்பரவான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மதுப்பு அங்க தேவையில்லை. ஏன்னா பீதாம்பரான்னு சொல்லும் பொழுதே அது முடிஞ்சு போயிடுறது, அங்க அர்த்தம் வந்துடுறது. அதுக்கு ஒரு சூத்திர லட்சணம் இருக்கு. ந கர்மதாரயான் மத்வர்த்தியன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. தத்புருஷ சமானாதிகரணா கர்மதாரையா. இங்க சஷ்டி தத்புருஷன் தானே, பகுரீகியும் இங்க அதுல சேர்த்துக்கிறார். கர்மதாரயத்துக்கு சமமாக எடுத்துக்கிறார். இங்க சமானாதிகரணம் பதத்வயம் அஸ்தி தத்திர கர்மதாரய சமாசம் அகிருத்வா பகுவ்ரீஹி சமாசே கிருதே சதியேவ மத்வர்த்த லாபாத் கர்மதாரயான் மத்வர்த்தீய பிரத்யயா ந கர்த்தவ்யா அப்படின்னு சொல்லி இங்க பீதாம்பரஹான்னு சொல்லும் பொழுதே பீதாம்பரத்துவம் சித்திச்சிடுறதே. அப்ப பீதாம்பரவான்னு அங்க வான் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த மாதிரி இங்கேயுமே அனாதி அப்படிங்கிறதுலயே விஷயம் சித்திச்சிடுறது. நான் ஆதிஹி அஸ்ய என்ன அப்படின்ன பொழுதே எதுக்கு ஆதி இல்லையோ அது பிரம்மன் முடிஞ்சு போயிடுதே. அப்புறம் அனாதி மத்துன்னு எதுக்கு நூறு மத்துப்பங்க? அதுக்கு பதிலா மத்பரம்னு பிரிச்சுக்கோ. மத்பரம்னு பிரிச்சேன்னா என்ன அர்த்தம் வருதுன்றதை இங்க சொல்றாவா பூர்வபக்ஷிகள். அர்த்த விசேஷம் ச தர்ஷயந்தி அகம் வாசுதேவாக்கியா பராசக்தி எஸ்ய தன் மத்பரம். யாருக்கு வந்து வாசுதேவன்ற நான் சக்தியாக இருக்கேனோ அப்படிப்பட்ட பிரம்மமானது மத்பரம். அனாதி மத்பரம் பிரம்ம தானே. பிரம்மத்துக்கு தான் இங்க வந்து விசேஷணமா இது ரெண்டும் சொல்லப்படுறது. அனாதி பிரம்ம, மத்பரம் பிரம்ம. பிரம்மத்துக்கு வந்து வாசுதேவன்ற இந்த திரிகுணாத்மிக சக்தியானது சக்தியாக இருக்கோ அப்படிப்பட்ட பிரம்மம்னு இங்க சக்திமத்தாக இருக்கிறது பிரம்ம. ஏன்னா பின்னாடி என்ன சொல்ல போறா? சர்வத பாணிபாதம் தது சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதிமல்லோக சர்வமாவிருத்தி திஷ்டதின்னு எல்லாமாகவும் இருக்கிறது இந்த பிரம்மந்தான் பெரிய சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சக்தி மத்துவம் பிரம்மத்துக்கு இருக்கு. அனந்த கல்யாண குணம் இருக்கு. பெருமாள் வந்து இந்த மாதிரி குணங்களோடு கூட இருக்கார் அப்படின்னு மத்தவா சொல்றதுதானே இங்க அர்த்தப்படுறதுன்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல வந்து ஏன் நீ மத்துப்ப கொண்டு போய் அனாதியில சேர்க்கிற அப்படின்னா பாஷிகாரர் சொல்றார். சத்தியமேவம் அபுனரக்தம் சியாது அர்த்தச்சேத் சம்பவதி. நீ சொல்றது ரைட்டுப்பா. அர்த்தம் வந்து சமஞ்சசமா இருந்ததுன்னா ஒத்து போறது. பகவான் இது வரைக்கும் சொல்லிட்டு வர்றதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறதுக்கு நீ சொல்றது அர்த்தப்பட்டதுன்னா கரெக்ட். இந்த இதை வந்து நம்ம அவாய்டு தான் பண்ணணும். அனாதிமத்துன்னு சொல்லப்படாது. ஆனா நது அர்த்தா சம்பவதி. அர்த்தம் வரலையேங்கிற. என்ன அர்த்தம் வரல?
பிரம்மணः சர்வசேஷ பிரதிஷேதேனைவ விஜிக்ஞாஹ பைஷிதத்வாத். சர்வசேஷ பிரதிஷேதம் தான் பிரம்மத்துக்கு பண்ணப்படுறது இங்க. சர்வசேஷம்னா என்னன்னா பிரம்மத்தை தவிர வேற ஏதாவது ஒண்ணு கூட கிடையாது. சேஷம்னா மீதி இருக்குன்னு அர்த்தம். பிரம்மத்தை கவுண்ட் பண்ணிட்டேன்னா வேற ஏதாவது இருக்கான்னா ஒண்ணும் இல்ல. சர்வசேஷ பிரதிஷேதேனைவ விஜிக்ஞாபயிஷி தத்வாத். அப்படி தெரிஞ்சுக்கோத. எங்க சொல்ற? நசத்தன்னாசதுச்சதே. சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, இருக்கிறது இல்லாது எல்லா தன்மையும் நீக்கி மீதி இருக்கிறது பிரம்மன்னு சொல்லுது. அப்போ அந்த நசத்தன்னாசதுச்சதே இது விசிஷ்ட சக்திமத்துவ பிரதர்சனம் விசேஷ பிரதிஷேதஸ்சைதி விப்ரதிஷித்தம். இது ரெண்டும் நேர் எதிர்மறை. என்ன? விசிஷ்ட சக்திமத்துவ பிரதர்சனம் நீ சொல்ற, அதாவது மத்பரம் பிரம்மன்னு சொல்லும் பொழுது சக்திமத்துவம் இருக்கு பிரம்மத்துக்கு, விசிஷ்ட சக்தி இருக்கு, சகுணத்துவம் இருக்குன்னு நீ சொல்ற. ஆனா விசேஷ பிரதிஷேதம் பகவான் சொல்றார் நசத்தன் நாசதிச்சதேன்னு. சோ ஒரே டயத்துல விசிஷ்ட சக்தியும் இருக்கு, விசேஷ பிரதிஷேதம் இருக்குன்னு சொல்லும் பொழுது விப்ரதிஷித்தம் ஆயிடுறது, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாறது. அதனால இங்க நம்ம எதை பகவான் சொல்ல வர்றாருன்னா நிர்குண வஸ்து தான். மத்ததெல்லாம் ஆத்தியாசிகமா சத்தியம், ரூபதா சத்தியம் இல்ல. தஸ்மான் மதுபஹா பகுபிரீஹிணா சமானார்த்தத்வே அபி பிரயோகா ஸ்லோக பூரணார்த்தா. அப்ப எதுக்கு இந்த மத்து தேவையே இல்லையே? அனாதி பரம்பிரம்மன்னு சொல்லியிருக்கலாமே. மத்து ஏன் சொன்னார்னா அது ஸ்லோக பூரணம், அது தேவைப்படும். ஏன்னா ஸ்லோகங்கள் நம்ம சந்தஸுக்குள்ள அடங்க வேண்டியிருக்கு. அனுஷ்டுப் திருஷ்டுப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சந்தஸ்ல அடங்கினாதான் மனப்பாடம் பண்ண முடியும். அந்த காலத்துல எல்லாமே மனப்பாடம் பண்ணி எடுத்துன்னு வருது, கேள்வி வழியாக, செவி வழியாக. அப்படிதானே இந்த கிரந்தங்கள்லாம் இத்தனை வருஷம் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் எழுதினாலும் கூட அதுவே ஸ்கந்த புராணத்துல இந்த காஷி கண்டத்துல சொல்றார், பெரிய பெரிய மடங்கள், பாடசாலைகள் இது எல்லாத்துக்கும் தானம் பண்ணான்னு 2000-3000 வருஷம் முன்னாடி இந்த கிரந்தத்துல. அதுல என்னன்னா ஸ்கிரைப்ஸ், இந்த ஓலைச்சுவடி எழுதுறவாளுக்கெல்லாம் தனத்தை கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. ஓஷதி சாலைகள்லாம் ஏற்படுத்தினார், ஹாஸ்பிட்டல்ஸ், அத்தனை வருஷம் முன்னாடி ஹாஸ்பிட்டல்ஸ் ஏற்படுத்துறதுக்கு பணம் கொடுத்தார்கள். இந்த மாதிரி வரிசையா பல விஷயங்கள் அந்த கலாச்சாரத்துல அத்தனை வருஷம் முன்னாடி இதெல்லாம் இருந்திருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மடங்கள்ல மக்கள் தங்கறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் இன்னும் நிறைய எழுதி 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 ஸ்கிரைப்ஸ் உட்கார்ந்து ஒரு ஓலைச்சுவடியில இருந்து இன்னொரு ஓலைச்சுவடி காப்பி, ட்ரூ காப்பி எடுத்துட்டு இருந்திருக்கா அந்த காலத்துல. அதுக்கு தானம் பண்ணிருக்கா இவாள்லாம். அப்படிலாம் இருக்கு. எனிவே அந்த இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன், ஸ்லோக பூரணம் பண்ணாதான் சந்தஸ்ல அடங்கும். அதனால சில சமயம் அந்த பார்ட்டிகிள்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், ஏவ இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவார். அந்த மாதிரி தான் இங்க ஈவன் தோ இட் இஸ் ரிடண்டன்ட், தேவையில்லைன்னாலும் அந்த மதுப்பை ஸ்லோக பூரணத்துக்காக தான் ஆட் பண்ணிருக்கே வழி, இல்லைன்னா இதுல அர்த்தம் வராதுன்னு சொல்லிட்டார் பாஷிகாரர். இதுக்கப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இப்போ நான் ஒரு சின்னதா தான் இருக்கு. ஆனா இந்த நான் அகம் அஸ்மி இவர் சொல்றாரு என்ன பிரயோஜனம்னு சொன்னேன் இந்த ஞானத்தினால, அந்த பிரயோஜனத்தை சொல்ற அமிர்தத்துவம் கிடைக்கிறது அப்படின்னு. ஆனா இந்த அகம் அஸ்மிங்கிற இந்த நான்கிற தத்துவம் பிரம்மா சிருஷ்டிலேருந்து பல யுகங்களா எங்கிட்ட அடங்கி இருக்கிறது. அதை நீ என்னவா இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போகும்போது இந்த மனம் சித்தி புத்தி அதை தடுக்கிறது. ஓ என்னையே என்ன யூஸ் பண்ணிட்டே நான் இல்லைன்னு சொல்ல போறியா நீயே? நான் தான் அதிகாரம். அந்த அகங்காரம் சோ ஸ்ட்ராங், அது என்ன பண்ண, ஓ நான் இல்ல அது பிரம்மாவா இருக்க நீ சொல்ல போறியா? ஏன்னா பல யுகங்களா அது அஞ்ஞானம் அடங்கி இருக்கு. அது விட மாட்டேங்கிறது. அந்த சிந்தைக்கு அது விட மாட்டேங்கிறது. இந்த மனம் சித்தம் புத்தி எல்லாம் நான் தான் இருக்கேன், அது அகமேவ அகங்காரம் மமக்காரம் தான் உண்மை. இந்த மாயா தடுக்கிறது நம்மளை கொண்டு போறதுக்கு. அது ஒண்ணு சில சமயம் பார்த்தா நிதித்தியானத்துல அது பண்ண விட மாட்டேங்கிறது. ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கு பெயிண்ட் மாதிரி. இது ரெண்டாவது சத் சங்கம்னு சொன்னாலே அது எனக்கு ரொம்ப கரெக்டா பட்டது. நீங்க சொன்ன காசியில அந்த சாதுக்குள்ள பார்த்தா அந்த மாதிரி இருக்கு, சிட்டிலாம் கிடைக்கிறது இல்ல. இவ நினைச்சுட்டு இருக்கா சத், யார் சத்து பிரம்மத்தை புரிஞ்சுட்டு இருக்கு அதை நோக்கி போறாளோ அவ சத் சங்கம். ஆனா இந்த சுண்டலுக்காக சினிமா மாதிரி ராமாயணம் பாகவதமும் சொல்லிட்டு
கிருஷ்ணர் குழந்தையோட விளையாடினார். இந்த வயசான கிழங்கெல்லாம் தன்னை தன்யக்கோன்னு விளக்கேற்றி வச்சுட்டு மாலை போட்டு ஆடினா கன்றாவே ட்ரைபல் டான்ஸ் மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் அந்த சத்சங்கத்துல பக்தி எல்லாம் வரமாட்டேங்கிறது இதெல்லாம் கேட்டா. ஸோ சத்சங்கம்னா அதுதான் காசி சாதுக்கள் இருக்கிறதா நீங்க சொன்னது எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது. ஆனா இந்த சுண்டல் கொடுத்து பதில் நடத்துறதுக்கு சத்சங்கம்னு இருக்கிறான், அது எனக்கு சரிப்பட்டு வரல. இது ரெண்டும் என்னுடைய அப்சர்வேஷன். அந்த முதல் இது தடுக்கிறது என்ன, அது பகவானே சொல்றாரு, அதுக்குதான் இவ்வளவு கர்மயோகம், இது எல்லாமே அதுக்காக தான். ஆமா, அரிஜன் இருக்கிற இத்தனையும் 12 தர்மம் பண்ணானு 12 இருந்தா சித்த சுத்தி ஆகுங்கிறார். ஆமா, இது ரொம்ப காலமா எடுக்கும். அது சட்டுன்னு வரலாம், அதுவும் சொல்ல முடியாது. வரலாம். அதான் நம்மளுடைய அது ஈஸ்வர அனுகிரகம் தான். அதெல்லாம் நம்ம எப்ப எதுக்கு நடக்குமோ அது நடக்கும். அப்புறம் அந்த சத்து விஜய் பகவான்.